الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீது உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நோக்கங்கள், ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக வாழ்கிறார், எப்படியான முயற்சிகளை ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய முயற்சி எப்படி அமைய வேண்டும் என்ற விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது, இரவு பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து, கால நேரங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து, காலம் நேரம் செலவழிக்கப்பட்டு உடம்பில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சக்தியும் செலவழிக்கப்பட்டு ஒரு மனிதன் உலகத்தில் ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த முயற்சி அது காலத்தோடு சம்பந்தப்படுகிறது, நேரத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு மனிதன் செய்கின்ற முயற்சி அது உலகம் சார்ந்த முயற்சிகளாக இருக்கலாம், மறுமைக்கான முயற்சிகளாக இருக்கலாம். அவனுடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் மனிதனுடைய ஒரு விடயத்தை ஒரு மனிதன் முயற்சிக்கின்ற போது இரண்டு விதமான விடயங்களை ஒரு மனிதன் இழக்கின்றான். உண்டு, மிக பெருமதியான அவனுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட கால நேரம். கால நேரம் வீணாகிடக்கூடாது. நோக்கமற்ற விடயங்களை, பிரயோசனமற்ற விடயங்களை அடைய வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சிக்கின்ற போது அவனுடைய காலம் வீணாகி விடுகிறது. காலம் பெருமதியானது. அதனால்தான் மறுமையில் காலம் சம்பந்தமாக, உலகத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படும். அதிலும் விசேஷமாக அல்லாஹ் மிகவும் ஒரு மனிதனை சக்தி வாய்ந்தவனாக, அறிவிலும் உடம்பிலும், அறிவாலும் உடம்பாலும் ஒரு மனிதன் வலிமை பெற்று சக்தி பெற்று வாழக்கூடிய ஒரு பருவம் இருக்கிறது. அதுதான் வாலிப பருவம். விசேஷமாக வாலிப பருவத்தை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படும். ஏன்? ஒரு வாலிபனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சக்தி, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவு, உடம்புடைய சக்தி வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக நல்ல வழிகளில் அவருடைய சக்தி செலவழிக்கப்பட வேண்டும், அவருடைய முயற்சி அதாவது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மறுமையில் ஒரு கேள்வி இருக்கிறது. வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? அதே போன்று பொதுவான ஒரு கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? எனவே கண்ணியமானவர்கள், இது முதலாவது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன்
வீணான விடயங்களில் அவனுடைய முயற்சியை அவன் செய்கின்ற போது நேரம் வீணாகி விடுவதை போன்று, காலம் வீணாகி விடுவதை போன்று அந்த மனிதனுடைய உடம்புடைய சக்தியும் வீணாகி விடுகிறது. அதனால அல்லாஹ் சொல்றான், இன்ன சாயக்கும் லஷத்தா, கால நேரத்தின் மீது இரவு பகலின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முயற்சி வித்தியாசம், மனிதர்களுடைய முயற்சி வித்தியாசம். ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக வித்தியாசமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு முஃமினுடைய முயற்சி, அது உலகத்தை அடைவதற்கான முயற்சியாக இருந்தாலும் சரி, சுவர்க்கத்தை அடைவதற்கான முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமினுடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, நாங்க முயற்சிக்கக்கூடிய விடயம் முதலாவது, எந்த விடயத்தை நாங்க முயற்சிக்கின்றோமோ அந்த முயற்சியுடைய முடிவு பிரயோசனமானதாக இருக்க வேண்டும். என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய உடம்புடைய சக்தி எதில் நான் செலவழிக்கிறேனோ அந்த விஷயத்துடைய முடிவு பிரயோசனமானதாக இருக்க வேண்டும். பிரயோசனம் இல்லாத விடயங்களில் ஈடுபடுவது, பிரயோசனமற்ற விடயங்களில் ஈடுபடுவது ஒரு மனிதன் ஈருலகத்திலும் நஷ்டமடைவதற்கான காரணம். ஏன் அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய அடையாளம் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது முதலாவது என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முதலாவது சொல்றான் வெற்றி அடையக்கூடிய முஃமின்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகையில் பக்குவமாக, பேணுதலாக, ஒரே சிந்தனையோடு, அல்லாஹுடைய சிந்தனையோடு தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஜகாத்தை சொல்லவில்லை, உம்ராவை சொல்லவில்லை, ஹஜ்ஜை சொல்லவில்லை, நோன்பை சொல்லவில்லை. அல்லாஹ் அடுத்த அடையாளம் என்ன சொல்றான்? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஃரிதூன், பிரயோசனம் இல்லாத விடயங்களில், பிரயோசனம் கொடுக்காத அம்சங்களில் ஒரு முஃமினுடைய நேரமும் காலமும் செலவழிக்கப்பட மாட்டாது. வீணான விடயங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வீணான தர்க்கங்களில், பிரயோசனமற்ற விடயங்களில், வீணாக டிபேட் பண்ணக்கூடிய விடயங்களில், நாங்கள் டிபேட் பண்ணக்கூடிய மாதத்தை அடைஞ்சிக்கிறோம். ரபியூனில் அவ்வல் டிபேட், இந்த மாசத்தை கொண்டாடுறதா இல்லையா? அதிலே சில பேர் இந்த மாசம் கழிச்சு, கடைக்கு போனாலும் டிபேட், வாட்ஸ்அப் குரூப்ல டிபேட், பள்ளிக்கு வந்தாலும் விவாதம், விவாதம் செஞ்சு ஒரு முடிவை காணேடா. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல விவாதத்தை அல்லாஹ் மிச்சம் கேவலமா பேசுறான். இந்த ஷைத்தான காணலில் இன்சான், ஷைத்தான் விவாதம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோட விவாதம் செஞ்சான். வகானல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா, அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள்ல மனிதன் இருக்கக்கூடிய ஆக கெட்ட பண்பு எதுக்கெடுத்தாலும் டிபேட், விவாதம். சில பேருடைய நேரம் இப்படியான மாதங்கள்ல, ரமதான்ல கூட விவாதத்துல கழியும். கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க பார்க்கணும் இந்த மாதத்தை எப்படி நான் பிரயோசனம் அடைவது. ஈமானுடைய அடிப்படைகள்ல ஒன்று, ஒரு மனிதன் நபியை பத்தி படிக்கிறது. தொழுகை மட்டுமல்ல ஈமான், நபி அவர்களை பற்றி படிப்பது ஈமான். அதனால்தான் கபரில் ஒரு கேள்வி, மன் நபியுக்க, உன்னுடைய நபியார்? அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அல்லாஹ் கேட்கிறான், குறைஷிகளை பார்த்து கேட்கிறான், குறைஷிகளே நீங்க நபியை பத்தி படிக்கலையா? நபியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனவே இந்த மாதத்தை வெறுமனே விவாதத்துல கழிக்கக்கூடிய மாதமாக செலவழிச்சிடாம பிரயோசனமாக நபி அவர்களுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும் நடைபெற்ற விடயங்களை நான் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய முயற்சிகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய முயற்சிகள் வீணாகிவிடும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக முன்மாதிரி 23 வருஷம் நபியாக, ஒரு கணவனாக, குடும்ப தலைவனாக 38 வருஷம் நபியோட வாழ்க்கையில முன்மாதிரி. 23 வருஷம் நபியாக, ஆனா 7 பிள்ளட வாப்பாவாக, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமாருக்கு கணவனாக, பல்வேறுபட்ட குணங்கள், சிந்தனைகள், தன்மைகள், இயல்புகள் கொண்ட பெண்களுக்கு ஒரு குடும்ப தலைவனாக 38 வருஷம் நபி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நுபுவத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 15 வருஷம் குடும்ப தலைவனாக வாழ்ந்திருக்கிறாங்க.
நபி அவர்களுடைய சிறுபிராயம் சாதாரணமானது கிடையாது. உலகத்திலே எந்த சிறுவனும் சிறுபிராயத்தில் சந்திக்காத சவால்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் கொடுக்கிறார். உதாரணமாக நபி அவர்களுடைய ஆரம்ப 8 வருஷம், நபி அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப 8 வருஷம் மிக முக்கியமான பகுதி. கண்ணியமானவர்களே, நபி அவங்களோட தந்தை ஆமினாவை திருமணம் செஞ்சு 3 நாள் தான் வாழ்ந்தார். 3 நாள் ஷாமுக்கு போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிட வயிற்றுல 2 மாச சிசுவாக இருக்கும் போது தந்தை மரணிச்சுட்டார். குர்ஆன் இத பேசுது. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை, நிஅமத்துக்களை அல்லாஹ் பேசுகின்ற போது நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை சொல்லித்தான் அல்லாஹ் பேசுகிறான். அஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம். நபியே, நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு முன்னால வாழ்ந்த மூசா, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாம் நிச்சயம் பொறுமை செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்து நீங்களும் பொறுமையே படிங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்ல வாரான், முன்னோர்களுடைய வரலாற்றை பார்த்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து படித்து பாடம் படித்து வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு பொருத்தமான மாதத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். எனவே 2 மாச குழந்தையாக சிசுவாக இருக்கும் போது தந்தை மரணித்து விடுகிறார். பிறக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தந்தையற்றவர்களாக பிறக்கிறார்கள். அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சியாக 4 வருஷம் தாயிடத்துல வாழல. தாய்ப்பால் குடிச்சாங்க, ஆனா வாழ்ந்தது தாயில. ஒரு வித்தியாசமான சூழல். தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. ஆரம்ப 4 வருடங்கள் வித்தியாசமான ஒரு சூழலில் சரியான அரபு மொழியை படிப்பதற்காக வேண்டி, ஆரோக்கியமான சூழலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, பசுமையான சூழலில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் 4 வருடங்களை சிறுபிராயத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் என்று சொல்லக்கூடிய நகரத்திலும் தன்னுடைய பரம்பரை அல்லாத, குறைஷி அல்லாத, பனு சாத் என்று சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் 4 வருஷம் வாழ்ந்து சில அனுபவங்களை பெற்றார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த போது நடைபெற்ற நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனிலும் பேசியிருக்கிறான். சாதாரணமான கட்டம் கிடையாது. 4 வருடங்கள் தாயிடத்திலும் அனுபவத்தை பெறவில்லை, தந்தையிடத்திலும் அனுபவத்தை பெறவில்லை, குடும்பத்தாரிடத்திலும் அனுபவத்தை பெறவில்லை. வித்தியாசமான சூழலில் அல்லாஹ் நபி அவர்களை தயார்படுத்துகின்றான். 40 வருடங்களுக்கு பின்னால் உலகத்துக்கு ஒளி வீசுகின்ற நீங்கள் ஒரு நூறாக வர இருக்கிறீர்கள். அதற்காக பிறந்த உடனே குடும்பத்தை விட்டு அல்லாஹ் பிரித்து ஒரு பாடத்தை கொடுக்கின்றான். பிரிவு என்றால் என்ன என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். சமூகம் என்றால் என்னவென்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். அதுக்கு பின்னால வாராங்க. 4 வருஷத்துக்கு பின்னால சில உலமாக்களோட கருத்துப்படி 5 வருஷத்துக்கு பின்னால வந்தாங்க. தாயோட 1 வருஷம் தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார், தன்னுடைய கணவருடைய குடும்பம், குறைஷிகளுடைய ஆரம்பம் மதீனா தான். நபி அவங்க மக்கால பிறந்தாலும் அவங்களோட மூதாதையர்கள் பிறந்தது மதீனாவில். என் கணவன் மரணித்தாலும் கணவனின் உறவினர்கள் மதீனாவிலே வாழ்கிறார்கள் என்பதற்காக வேண்டி 4 வருடங்களுக்கு பின்னால், 5 வருடங்களுக்கு பின்னால் என்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உறவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குடும்பத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய சாச்சாமார் யாரு, உன்னுடைய மாமாமார் யாரு, உன்னுடைய குடும்பம் யாரு என்றதை சொல்லிக் கொடுக்கணும் என்றதுக்காக 4 வயசு புள்ளிய மதீனாக்கு கூட்டிட்டு போறாங்க. வார வழியில சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார், இளம் வயசு பெண், நோய் ஏற்பட்டு மரணித்து விடுகிறார்கள். அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே மரணித்து விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் தாயுடைய அரவணைப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. 1 வருடம் தாயிடத்தில் பெற்ற அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது, துண்டிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்புக்கு வருகிறார்கள். 2 வருடங்கள் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே கண்ணியமாக வளர்க்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அப்துல் முத்தலிபு மரணித்து விடுகிறார். அதற்கு பின்னால் அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏழை, அப்துல் முத்தலிப் மரணிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய பிள்ளைகளில் மிகப்பெரிய செல்வந்தர் அப்பாஸ் இருந்தார். தன்னுடைய மூத்த குழந்தை ஹாரிஸ் ஹயாத்தோடு இருந்தார். தன்னுடைய கடைசி மகன் தான் அப்துல்லா மரணித்து விட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாப்பாட நானாமார் ஹயாத்தோட இருந்தும் அப்துல் முத்தலிப் தன்னுடைய சக்கராத்துல
நபி அவங்களை வளர்க்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு தகுதியானவர். செல்வத்தோடு வாழக்கூடிய அப்பாஸ் மாத்திரம் அல்ல, செல்வத்தால் மாத்திரம் அன்பை கொடுக்க முடியாது, காசால் மட்டும் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. பண்பு தேவைப்படுகிறது, பாசம் தேவைப்படுகிறது, அரவணைப்பு தேவைப்படுகிறது, ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. அதனால்தான் அப்பாசிடத்திலே தன் பேரனை ஒப்படைக்கவில்லை. அப்பாசிடத்துல காசு இருக்குது, ஹாரிசிடத்திலே செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, தலைவன், சமூக தலைவன். ஆனா தாலிப், அபு தாலிப் சாதாரணமானவன், ஏழை, ஆனால் பாசம் இருக்கிறது, இரக்கத்தன்மை உள்ளவர். நபி அவர்களுடைய தந்தையோடு கூட பிறந்தவர், இரக்கம் உள்ளவர். ஏற்கனவே அவருக்கு 8 குழந்தைகள், 4 ஆண் குழந்தை, 4 பெண் குழந்தை. 9வது குழந்தையாக அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்தார், வளர்த்தார். எந்த அளவுக்குன்னா 40 வருஷம் அபூ தாலிப் நபி அவங்களை பராமரிச்சது, பாதுகாத்தது. நபி அவங்களோட தாய் பாதுகாத்தது நபி அவங்கள 2 வருஷம். நபி அவங்களோட பாட்டனார் நபி அவங்களை பராமரிச்சது 2 வருஷம். நபி அவங்களுக்கு பால் ஊட்டிய தாய் ஹலீமத்து சாதியா நபி அவங்களை பராமரிச்சது 4 வருஷம். அபூ தாலிப் சுப்ஹானல்லாஹ் மிக இரக்கத்தன்மை உள்ளவர், ஒரு ஏழை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்து வளர்த்தார்கள். அதற்கு உதவியாக அபூ தாலிபுடைய மகள் ஃபாத்திமா பின்த் அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் உதவியாக இருந்தார்கள். தன் பிள்ளைகளை வளர்ப்பதை விட தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு உணவை கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு ஆடை கொடுப்பதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு ஆடை கொடுத்தார்கள். தன் பிள்ளைகளை தூங்க வைப்பதற்கு முன்னால் நபி அவர்களை தூங்க வைத்தார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா என்று பெயர் வைத்தார்கள். யார் ஃபாத்திமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வளர்த்த தாய், தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிபுடைய மனைவி. என்னை வளர்த்தார்கள், உணவு போட்டார்கள், உதவி செய்தார்கள், எனக்கு தேவையான விடயங்களை செய்தார்கள் என்ற அந்த உபகாரத்துக்காக வேண்டி நான் வாழ்க்கையில் அவர்களை மறந்துவிடக் கூடாது. ஆரம்ப கர்த்தாக்களை மறக்கக்கூடாது, உதவக்கூடியவர்களை மறக்கக்கூடாது, நன்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளைக்கு ஃபாத்திமா என்று பெயர் வைத்து ஃபாத்திமாவை பார்க்கின்ற போதெல்லாம் என் சாட்சியின் ஞாபகத்தில் வர வேண்டும், என்னை வளர்த்த தாய் ஞாபகத்தில் வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபகாரமாக நடந்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை 23 வருஷம் தான். அதற்கு முன்னால நபி அவர்களுடைய 40 வருட கால வாழ்க்கையில் சிறுவர்கள், பெரியவர்கள், ஆட்சியாளர்கள், குடும்ப தலைவர்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள் எல்லோருக்கும் அதிலே அல்லாஹு தஆலா முன்மாதிரியை வைத்திருக்கிறான். அவ்வாறான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகளை, நமூனாக்களை வாசிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, மிக அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகத்தில் சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் நபி அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கல்பால் ஸலவாத்து சொல்லக்கூடிய மாதத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களை நபி அவர்கள் சொன்னார்கள், நீ எப்போதும் ஒரு விஷயத்தை பேசுறதாக இருந்தாலும், செய்யறதாக இருந்தாலும், ஒரு முயற்சியில ஈடுபடுறதாக இருந்தாலும், உனக்கு பிரயோசனம் இருக்கிறதாக இருந்தா அந்த விடயத்தில் நீ தீவிரமாக ஈடுபட வேண்டும். பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் தீவிரமாக செயல்பட வேண்டும். பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயம் அது உலகம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், மறுமை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரயோசனமான ஒரு விடயத்தை நான் அடைய வேண்டும், பிரயோசனமான ஒரு அறிவை நான் பெற வேண்டும், கல்வியை பெற வேண்டும், நல்ல விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விடயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய முயற்சிக்கு அல்லாஹ் நன்றி உள்ளவனாக மாறி கூலி கொடுக்கின்றான். ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்வது, நபி அவங்க சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ரோட்ல ஒரு பாதையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வேகமாக போறார், அழகான சஹாபி, உயரமான சஹாபி, சக்தி உள்ளவர், வேகமாக நடந்து போறார், ஸ்பீடா போறார், இங்கேயோ போறார், வேகமா போறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியை பார்த்து, யார சொல்லலாம், இவருடைய வேகத்தை பார்த்தா சுபஹானல்லாஹ், இந்த வேகத்தை அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்போட சக்திய, இவருடைய இந்த வாலிபத்தை, இவருடைய இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இவருடைய இந்த வேகத்தை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இவர் பயன்படுத்தினால் எப்படி இருக்கும், தீனுக்காக பயன்படுத்தினால் எப்படி இருக்கும், மார்க்கத்துக்காக பயன்படுத்தினால் எப்படி இருக்கும் என்று அவருடைய அந்த வேகத்தை, அவருடைய துணிச்சலை, அவருடைய அந்த வேகமான செயல்பாட்டை சஹாபாக்கள் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, இந்த மனிதன் இவருடைய இந்த முயற்சியை தனக்கு பயனளிக்கக்கூடிய விடயமாக இருந்து இவர் செய்யக்கூடிய இந்த முயற்சியை
இவருக்கு வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஹலாலான ரிஸ்கை தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதில் அவர் இந்த முயற்சியில ஈடுபட்டாலும் நல்ல நோக்கத்தில் ஹலாலை தேட வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிய ஹலாலை அடைந்து பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்க வேண்டும், உண்ண கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் வேகமாக சென்றாலும் ஃபீ சபீலில்லாஹ் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாரு. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே மனிதன் பிறகு புள்ள பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல, ஆனா அம்மாவும் வாப்பாவும் நோயாளிகளாக வீட்டில் இருக்கிறாங்க. அபவைனி கபீரைனி ஷைகைன், முதுமை அடைந்த பெற்றோருக்கு ஒரு பொடி உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் முயற்சியை பயன்படுத்துகிறார். பிரயோசனமான விடயத்தில் ஈடுபடுவதற்காக முன் வருகிறார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய ஒரு முஜாஹிதுக்கு சமன் என்று சொன்னார்கள். மூணாவது சொன்னாங்க, அவனுக்கு பிள்ளையும் இல்ல பெற்றோரும் இல்ல, அவன் மட்டும்தான் வாழ்றா, ஆனா யாரிடத்திலும் கையேந்தி வாழக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும், ஹலாலை புசித்து வாழ வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறேன் ஹலாலின் மூலமாக, அதற்காக நான் ஒரு முயற்சி செய்கிறேன் என்று அவன் வேகமாக செல்கிறான் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹரஜ முஃபாஹரத்தன் வரியாஅன், யாரு பெருமைக்காக வேண்டி நெஞ்சை முன்னுக்கு தள்ளிக்கொண்டு ஷோல்டரை உயர்த்தி கொண்டு பெருமைக்காக வேண்டி மற்றவர்கள் என் உடம்பை பாராட்ட வேண்டும், என் நடையை பாராட்ட வேண்டும், என் வேகத்தை பாராட்ட வேண்டும், என் சக்தியை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரு தன்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுவார்களோ ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான் அவன் ஷைத்தாண்ட பாதையில் இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய முயற்சி நன்மைக்குரிய முயற்சியாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த முயற்சி பிரயோசனம் அளிக்கக்கூடியதா என்பதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். இரண்டாவதாக எங்களுடைய முயற்சிகள் அல்லாஹ்வுக்காக என்ற பரிசுத்த நோக்கங்களுக்காக அமைய வேண்டும். வீணான விடயங்களில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், செய்கின்ற முயற்சிகளாக இருக்கலாம், இதன் மூலமாக எதை பெற இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பேசுவோம், கேட்போம், அவருடைய முயற்சிகளை பயன்படுத்திக் கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற முயற்சிகளை அவனுக்கு பொருத்தமான முயற்சிகளாக, அவனுடைய பொருத்தமுள்ள முயற்சிகளாக, நமக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் எங்கள் ஈடுபடுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஈருலகத்திலும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.